الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதரர்களே, அவ்வப்போது இஸ்லாமிய வரலாற்றில் வாழ்ந்த சில நல்லடியார்கள் அல்லது பிரபலமான சில இமாம்கள் குறித்து வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சமீப காலத்தில் வாழ்ந்து மரணித்த, இஸ்லாத்திற்கு பல சேவைகள் செய்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஹதீஸ் துறை வல்லுனராக திகழ்ந்தவர் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞருடைய வாழ்க்கை குறித்து சில விஷயங்களை நாம் பார்ப்போம். நிச்சயமாக இந்த தகவல்கள் நமக்கு மார்க்க விஷயத்தில் பல பாடங்களை போதிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களே, ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா இவர்கள் அடிப்படையில் ஐரோப்பிய நாட்டிலே, அல்பான் என்கிற ஐரோப்பிய நாட்டில் பிறந்தவர். ஆனால் இவர்கள் சிறுவராக இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியிலெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த, போர் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட சூழலில் ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி அவர்களுடைய தந்தை நூஹ் அன்-நஜாத்தி என்பவர், அவர் தன்னுடைய குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்து, அந்த சூழலில் இஸ்லாத்தை கடைபிடிப்பதே ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருந்தது. ஆக ஹிஜ்ரத் செய்து அவர்கள் இஸ்லாமிய நாட்டிற்கு, சிரியாவில் இருக்கக்கூடிய திமஷ்க் என்கிற ஊருக்கு வந்து விடுகிறார்கள். இவ்வாறு அவர்களுடைய தந்தை ஹிஜ்ரத் செய்து வந்ததை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் எனக்கு 2 பெரிய நிஅமத்துகளை செய்தான். அல்லாஹ் எனக்கு 2 பெரிய அருட்கொடைகளை என்னுடைய வாழ்க்கையில் வழங்கினான். அதில் ஒன்று, என்னுடைய தந்தைக்கு அல்பானில் இருந்து திமஷ்க் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை கொடுத்தது. காரணம், அங்கு அல்பானில் இருந்திருந்தால் இஸ்லாமே மிஞ்சிருக்குமா இல்லையா தெரியாது. அவர்களுடைய குடும்பத்தில் தன்னுடைய ஈமான், தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய சந்ததியின் ஈமானின் பாதுகாப்புக்காக அவர்களுடைய தந்தை எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு தான், எப்படியாவது கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத் செய்து திமஷ்குக்கு சென்று விடலாம். ஆக ஹிஜ்ரத் செய்தது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதாகவும், இரண்டாவதாக ஷேக் அல்பானி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு கடிகாரம் சரி செய்யக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொடுத்தது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். ஒரு பக்கம் பல புத்தகங்களை எழுதுவார்கள், ஒரு பக்கம் பல புத்தகங்களை ஆய்வு செய்வார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான பணி, அந்த பணியில்தான் அவர்கள் 90 வயதில் அல்லது 85 வயதில் அவர்கள் வஃபாத்தாகி இருந்தால், அதில் 60 வருடங்கள் அவர்கள் கழித்தது ஹதீஸ் துறையில். ஆக ஹதீஸுகளை தரம் பிரிப்பது என்றெல்லாம் ஒரு பக்கம் அவர்கள் மார்க்க பணிகளை செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ரிஸ்கை தேடும் விதமாக அவர்கள் அந்த வாட்ச் ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த வேலையும் செய்வார்கள். ஆக அந்த கலை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதில் எப்போது பார்த்தாலும் கடையை திறந்து அங்கு வாட்ச் ரிப்பேர் செய்வது என்று செய்ய மாட்டார். மாறாக கடையை திறப்பார். ஒரு 4 மக்கள் வருகிறார்கள், அதை ரிப்பேர் செய்து ஓரளவுக்கு காசு வந்து விட்டது, இதை வைத்து 1 மாதம் ஓட்ட முடியும் என்று சொன்னால் அடுத்த கடையை மூடிவிடுவார். அடுத்து என்னது, முழு நேரம் மார்க்க கல்வி தேடுவது, சொல்லிக் கொடுப்பது, எழுதுவது, ஆய்வு செய்வது. அடுத்து மீண்டும் பொருளாதார தேவை ஏற்பட்டால் என்ன செய்வார், கடையை திறப்பார். ஆக இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாட்ச் ரிப்பேர் செய்யக்கூடிய, பழுது பார்க்கக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொடுத்ததையும் ஹிஜ்ரத் செய்ததையும் ஒரு பெரிய நிஅமத்தாக அவர்கள் கருதுகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள், அவர்களுடைய தந்தை நூஹ் அன்-நஜாத்தி என்று சொன்னோமே, அவரே ஒரு மார்க்க அறிஞர் தான். ஆனால் ஹனஃபி மத்ஹபை மிக கடுமையாக பின்பற்றக்கூடியவர். தன்னை ஹனஃபி என்று பெருமையாக சொல்பவர், ஹனஃபி மத்ஹபை தான் பின்பற்றி ஆக வேண்டும்
என்று அதை கட்டாயப்படுத்தும் அளவிற்கு அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய தந்தையிடம்தான் அவர்கள் மார்க்கம் படித்தார்கள். அரபி மொழி அல்லது ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்களுடைய அறிவு இதெல்லாமே தன் தந்தையிடம்தான் படித்தார்கள். ஆரம்பத்தில் ஹனஃபி மதஹபை பின்பற்றி வந்திருப்பார்கள். ஆனால் ஓரளவுக்கு அவர்கள் மார்க்க கல்வியில் முன்னேறிய பிறகு குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடத்தில் வந்த பிறகு அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தன்னுடைய கொள்கையை அமைத்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இபாதத்துகளையும் செய்ய வேண்டும், ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். ஹனஃபி மத்ஹபில் அது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்று எந்த இஸ்லாத்தை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தார்களோ, எந்த இஸ்லாத்தில் சஹாபாக்கள் இருந்தார்களோ, எந்த இஸ்லாத்தில் அந்த பிரபலமான இமாம்கள் இமாம் அபூ ஹனீஃபா இமாம் ஷாஃபி போன்ற அந்த இமாம்களும் இருந்தார்களோ, சொல்லி கொடுத்தார்களோ, அந்த வழிமுறையை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் பால் வரும் பொழுது அவர்களுடைய தந்தை ஹனஃபி மதஹபில் வெறியாக இருந்தவர். அவருக்கும் தன்னுடைய மகன் அல்பானிக்கும் ஷேக் அல்பானிக்கும் நிறைய எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, ஆதாரத்தை பின்பற்றுவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்கிற அந்த வழிமுறை விட்டு தரவில்லை. அவர்கள் ஹனஃபி மதஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்க, இவர் இல்லை, ஆதாரத்தை தான் நான் பின்பற்றுவேன். ஆதாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டாலே என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக முதலாவது அது வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னது, தொழுகை. தொழுகையில் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்து விடும். ஹனஃபி மதஹபை மிக கடுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய தொழுகை பார்க்க ஒரு விதமாக இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய தொழுகை அமைத்து கொண்டால் தொழுகையில் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்து விடுமா இல்லையா? ஆகவே தான் ஒரு ஹனஃபி மதரசாவில் படித்தவர் நீண்ட காலகட்டம் அந்த மதரசாவில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். அங்கு படித்து முடித்த பிறகு வெளியே வந்த பிறகு ஒரு காலத்தில் அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவராக மாறிவிடுகிறார். ஹனஃபி மத்ஹப் அதை படிக்கலாம், ஷாஃபி மத்ஹப் படிக்கலாம், ஆனால் பின்பற்ற வேண்டியது ஆதாரத்தை தான் என்கிற அந்த புரிதல் வந்த பிறகு அவர்கள் ஒரு தன்னுடைய உரையில் பயானில் சொல்கிறார். மக்கள் பல பேர் இடத்தில் வந்து கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற தொடங்கினீர்கள் என்று கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சின்ன உதாரணம், குர்ஆன் ஹதீஸை எப்போது பின்பற்ற நான் தொடங்கினேன் என்று சொன்னால், எப்போது நான் குர்ஆன் ஹதீஸை படிக்க தொடங்கினேனோ அப்போது நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற தொடங்கிவிட்டேன். 10 வருடங்கள் 8 வருடங்கள் நான் படித்த மதரசாவில் குர்ஆன் ஹதீஸ் என்கிற அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. குறிப்பிட்ட ஒரு வழிமுறையை அடிப்படையாக வைத்துதான் அந்த கோணத்தில் தான் மார்க்கத்தை என்ன செய்வார்கள், காட்டுவார்கள். அந்த கோணத்தில் தான் நாங்கள் மார்க்கத்தை படித்தோம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை படிக்கவில்லை. எப்போது நான் குர்ஆன் ஹதீஸை படித்தேனோ அப்போது நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவனாக அஹ்லுல் ஹதீஸாக மாறிவிட்டேன் என்று தொழுகையுடைய உதாரணத்தை சொல்கிறார். 8-10 வருடங்கள் படித்தோம், அங்கு நமக்கு என்ன தொழுகை முறை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த முறை தான் நான் தொழுது வந்தேன். ஆனால் சரி, ஹதீஸ் நூற்களை படிக்கலாம் என்று சஹீஹ் புகாரி என்று நான் படிக்க ஆரம்பித்தேன். சுயமாக ஹதீஸ் புத்தகங்களை படிக்கலாம், வாசிக்கலாம் என்று பார்த்தால் சஹீஹ் புகாரியில் ஆரம்பத்திலே கிதாபு பத்இல் வஹி, அடுத்து கிதாபுல் ஈமான் என்கிற பகுதிக்கு பிறகு 3வது பகுதி தான் கிதாபு ஸலா, தொழுகையுடைய பகுதி. அந்த ஹதீஸுகளை படிக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களாக சொல்லக்கூடிய அஹ்லுல் ஹதீஸ் எந்த தொழுகை தொழுகிறார்களோ அந்த தொழுகைக்கான ஆதாரங்கள் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவ்வளவு காலமாக நான் தொழுது வந்த தொழுகைக்கான ஆதாரம் எனக்கு தெரியவில்லை. சரி, சஹீஹ் புகாரியில் அந்த ஹதீஸுகள் இருக்காது, சஹீஹ் முஸ்லிமில் படித்து பார்க்கலாம் என்று சஹீஹ் முஸ்லிமுடைய தொழுகையுடைய பகுதியை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஹதீஸுகளை படித்தாலும் நாம் இவ்வளவு காலமாக தொழுது வந்த தொழுகைக்கான ஆதாரங்கள் தெரியவில்லை. அடுத்து நான் சுனன் அபீ தாவூத் படித்தேன். இப்படி பல ஹதீஸ் புத்தகங்களை படிக்க தொடங்கிய பிறகுதான் தெரிந்தது, இவ்வளவு காலமாக நாம் பின்பற்றி வந்தது குர்ஆன் ஹதீஸை அல்ல, மாறாக குறிப்பிட்ட ஒரு மத்ஹபை தான் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த விதத்தில் அன்பானவர்களே, முதலாவது ஒருவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற தொடங்கிவிட்டால் அது தொழுகையில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விடும். ஆக ஷேக் அல்பானி அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும் கடுமையான கருத்து வேறுபாடு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் செய்தார்கள், தயங்காமல்
குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், இதில் யார் என்ன சொன்னாலும் இதை விட்டு கொடுக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, ஷிர்க் தௌஹீத் என்கிற அந்த விஷயத்திலே சொல்வது போல், وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. தாயும் தந்தையும் எனக்கு நீ இணை வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் தாய் தந்தையுடைய சொல் பேச்சு கேட்காதவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காதே. وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا. ஆம், உலகம் சார்ந்த விஷயத்திலே அவர்களோடு நன்மையான விதத்தில், தாய் தந்தை என்கிற அடிப்படையில் நன்மையான விதத்தில் நடந்து கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல், மார்க்க சட்டமா, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையா அல்லது தாய் தந்தையுடைய பேச்சா என்று வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை தான் நமக்கு மேலானது என்பதற்கு ஒரு உதாரணமாக ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஹனஃபி மத்ஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுடைய தந்தை வற்புறுத்த, அவர்கள் இல்லை, நான் ஆதாரத்தை தான் பின்பற்றுவேன் என்று வீட்டை விட்டு போகக்கூடிய நேரம் வந்தாலும் தயங்காமல் அதை நினைச்சார்கள், சந்தித்தார்கள். இவ்வாறு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்கிற அந்த வழிமுறை நோக்கி வருகிறார். அவ்வாறு அவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர்களுடைய இளமை பருவத்திலேயே ஹதீஸ் துறையில் அவர்களுக்கு குறிப்பாக பேரார்வம் ஏற்பட்டது. ஹதீஸ் துறை என்று சொன்னால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பல ஹதீஸுகளை சஹாபாக்கள் அறிவித்திருப்பார்கள். அதை அடுத்த தலைமுறையினர் தாபிஈன்கள் அதை கேட்டு அவர்கள் அடுத்த தலைமுறை தபு தாபீனுக்கு அறிவித்திருப்பார்கள். தபு தாபீன்கள் அடுத்த தலைமுறை அத்பாஉ தபி தாபீனுக்கு அறிவித்திருப்பார்கள். இப்படி ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை போன பிறகுதான் நாம் கேள்விப்படுகின்ற இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அஹ்மத் போன்ற அறிஞர்களுடைய காலம் வந்தது. அந்த காலத்தில் தான் ஹதீஸ் நூற்கள், பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டன. இவ்வளவு அறிவிப்பாளர்களை கடந்த அந்த ஹதீஸ் வருகிறதே, அந்த அறிவிப்பாளர்கள் யார்? அந்த அறிவிப்பாளர்களில் எந்த அறிவிப்பாளர்களை நம்பலாம், எந்த அறிவிப்பாளர்களை நம்பக்கூடாது? யார் சொல்லக்கூடிய ஹதீஸை எடுக்கலாம், யார் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எடுக்கக்கூடாது? ஒருவர் ஒரு ஹதீஸை அறிவித்தால் எனக்கு இன்னார் கூறினார், அவருக்கு இன்னார் கூறினார் என்று அறிவிக்கும் பொழுது இடையில் யாராவது விடுபட்டு போயிருக்கிறார்களா அல்லது அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையாக தான் இருக்கிறதா? இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் யாரு? ஹதீஸ் துறை வல்லுநர்கள். இதுதான் ஹதீஸ் துறை. அதில் மிக முக்கியமான பகுதி இதுதான். ஆக ஷேக் அல்பானிக்கு அந்த துறையில் பேரார்வம் ஏற்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக ஷேக் அல்பானி அவர்கள் சொல்வார்கள், அந்த காலத்திலே எகிப்திலே ஒரு அறிஞர் இருந்தார்கள். அநேகமாக அவர்கள் பிறந்தது லிபியாவில் பிறந்து அடுத்து அவர்கள் எகிப்திலும் இருந்தார்கள். ரஷீத் ரிதா அன்சாரி என்கிற ஒரு அறிஞர். அந்த அறிஞருடைய சில கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது மார்க்கம் தொடர்பான சில விஷயங்களில் சில பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அந்த ரஷீத் ரிதா அன்சாரி என்கிற அந்த அறிஞர் ஒரு மேக்சினை வெளியிடுவார்கள், அல் மனார் என்கிற பெயரில். அந்த அல் மனார் என்கிற அந்த மாத இதழில் தொடர்ச்சியாக ரஷீத் ரிதா என்கிற அந்த அறிஞர் ஒரு ஹதீஸை எடுப்பார். அந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொன்னால் ஏன் அந்த ஹதீஸ் பலவீனமானது என்று நினைச்சுவார்கள். ஆய்வு செய்து ஒரு கட்டுரை மாதிரி அந்த இதழில் தொடர்ச்சியாக ஹதீஸை ஆய்வு செய்வதை குறித்து எழுதி கொண்டே இருப்பார். ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலே அந்த அறிஞருடைய அந்த இதழை படிக்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் ஒரு ஹதீஸை எடுத்து, இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொன்னால் ஏன் பலவீனமானது, என்ன பிரச்சனை, அதை குறித்தவர்கள் ஆய்வு செய்து ஒரு கட்டுரையாக எழுதக்கூடிய அந்த கட்டுரையை ஆர்வமாக தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். எந்த அளவிற்கு சொன்னால் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ் துறையில் எனக்கு பேரார்வம் ஏற்பட்டதுக்கு ரஷீத் ரிதா அவர்கள் தொடர்ந்து எழுதி வந்த அல் மனார் என்கிற அந்த இதழில் எழுதி வந்த அந்த ஆய்வு கட்டுரைகள் தான் என்று சொல்கிறார்கள். இப்படி பேரார்வம் ஏற்பட்ட ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையில் எவ்வளவு தன்னுடைய பங்களிப்பை தந்தார்கள், எவ்வளவு சேவைகள் செய்தார்கள், அதை இந்த காலத்தில் நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் பல ஹதீஸ் புத்தகங்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையும் பலவீனமான ஹதீஸுகளையும் நினைச்சிருக்கிறார்கள், தரம் பிரித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பிரபலமான ஹதீஸ் நூல்கள் என்று சொன்னால்
நமக்கு தெரிந்தது சஹி புகாரி, சஹி முஸ்லிம், நசை, அபுதாவூத், திர்மிதி என்று அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்ற பெயர்கள். இதில் சஹி புகாரி, சஹி முஸ்லிம் பொறுத்தவரையில் அதில் தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் மிகப்பெரிய ஹதீஸ் துறை வல்லுநர்கள். அவர்கள் தன்னுடைய அந்த நூலை தொகுக்கும் பொழுதே அவர்கள் வைத்த ஒரு நிபந்தனை, தன் மீது கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயம், ஆதாரபூர்வமான தகவல்களை, ஆதாரபூர்வமான ஹதீஸை மட்டும்தான் நான் என்னுடைய இந்த நூலிலே எழுதுவேன் என்று அவர்கள் ஒரு நிபந்தனையை வைத்து, அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த சஹி என்கிற நூலை எழுதினார்கள். ஆக சஹி புகாரி அந்த புத்தகத்தில் ஒரு ஹதீஸ் வந்தாலே போதும், அதை ஆய்வு செய்ய தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எல்லா அறிஞர்களும் அதில் உள்ள ஹதீஸுகளை சஹி என்றுதான் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி தான் சஹி முஸ்லிம். ஆனால் திர்மிதி, நசஇ, அபூதாவூத் போன்ற அந்த இமாம்கள் தன்னுடைய நூற்கள் என்ன செய்யவில்லை, ஆதாரபூர்வமான தகவல்களை மட்டுமே நான் எழுதுவேன் என்று அவர்கள் நிபந்தனை போடவில்லை. ஆதாரபூர்வமான ஹதீஸும் இருக்கும், லேசான பலவீனம் உள்ள தகவலாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டிருக்காது. இருந்தாலும் அதை என்ன செய்வார்கள், அதை பதிவு செய்வார்கள். பின்னால் வரக்கூடிய மக்கள் ஆய்வு செய்து கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில் அதை பதிவு செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரபலமான ஹதீஸ் புத்தகங்களாகிய திர்மிதி, நசை, அபுதாவூத், இப்னு மாஜா போன்ற அந்த ஹதீஸ் கிரந்தங்களையும் எடுத்து அதில் உள்ள சஹி ஹதீஸுகள் தனி, பலவீனமான ஹதீஸுகள் தனி என்று தனித்தனியாக அவர்கள் செய்தார்கள், பிரித்து தந்தார்கள். இதை சர்வசாதாரணமாக நான் சொல்கிறேன், நீங்களும் கேட்கிறீர்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள், திர்மிதி, அபூதாவூத், இப்னு மாஜா இந்த நூற்களுடைய ஹதீஸுகளை சஹி ஹதீஸ் தனி, ஸயீஃப் ஹதீஸ் தனி என்று பிரிப்பதாக இருந்தால் எத்தனை ஹதீஸுகளை ஆய்வு செய்ய வேண்டும்? அபுதாவூதில் 5000க்கு மேல் ஹதீஸுகள் இருக்கும், திர்மிதியில் 5000க்கு மேல் ஹதீஸ் இருக்கும், இப்னு மாஜாவில் 4000க்கு மேல் ஹதீஸ் இருக்கும், நசையில் 6000க்கு அல்லது 7000க்கு மேல் ஹதீஸ் இருக்கும். எப்படியும் ஒரு 20,000 25,000 ஹதீஸுகளை படித்து படித்து ஆய்வு செய்து பிரிக்க வேண்டிய வேலை இது. ஏதோ 4 புத்தகம் தனித்தனியாக பிரித்தார்கள், ஈஸியாக நாம் சொல்லலாம், ஈஸியாக உட்கார்ந்து கேட்கலாம். ஆனால் அவர்கள் செய்த அந்த பணி என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த புத்தகங்களில் உள்ள ஹதீஸுகள், ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்து இது நாம் எடுக்க வேண்டிய ஹதீஸு, இது விட வேண்டிய ஹதீஸ் என்று தரம் பிரிப்பது சாதாரண வேலை கிடையாது. இது மட்டுமல்ல, இதுபோக அவர்கள் வேறு பல ஹதீஸ் நூற்களுடைய ஹதீஸுகளையும் தரம் பிரித்தார்கள். அதே போல் ஒரு பெரிய சட்டங்கள் சொல்லக்கூடிய ஒரு நூல், அந்த நூலுடைய ஹதீஸுகளையும் அவர்கள் தரம் பிரித்தார்கள். அதிலும் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் உண்டு. அதை தரம் பிரித்து இர்வா உல் கலீல் என்கிற பெயரிலே ஒரு பெரிய ஹதீஸ் நூலை அவர்கள் ஷேக் அல்பானி அவர்கள் வெளியிட்டார்கள். ஆக இப்படி ஹதீஸுகளை தரம் பிரிக்கக்கூடிய வேலையை செய்தது மட்டுமல்லாமல், அந்த காலகட்டத்தில் ஷேக் அல்பானி அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஏதாவது ஹதீஸ் என்று சொன்னால் இது என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸா, இது நபிகள் நாயகம் உண்மையில் சொன்னார்களா என்றெல்லாம் பெரிய அளவில் ஆய்வு செய்ய மாட்டார்கள். ஹதீஸ் என்று சொன்னால் ஆம் ஹதீஸ், பொய்யான ஹதீஸும் ஹதீஸ் என்று சொன்னால் பள்ளிவாசலிலே பயானிலே மக்கள் என்ன செய்வார்கள், ஆம் ஹதீஸில் வந்திருக்கிறது. பொதுமக்கள் என்ன அல்லது மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் என்ன, யாருக்கும் பெரிய அளவில் தெளிவு கிடையாது. ஹதீஸ் என்று சொன்னால் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை மட்டும்தான் நாம் எடுக்க வேண்டும். பலவீனமான ஹதீஸுகள் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் ஹதீஸே கிடையாது என்கிற இந்த புரிதல் கிடையாது மாணவர்களுக்கு கூட, மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு கூட. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஹதீஸ் என்று வந்தால் அதை தரம் பிரிக்க வேண்டும் என்கிற அந்த அறிவை பரவலாக்கியதில் ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹுடைய பங்களிப்பு மிக பெரியது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் குர்ஆன் ஹதீஸ் கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சத்திய உலமாக்களிடத்தில் மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் ஹதீஸுகளை தரம் பிரித்து மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஷேக் அல்பானி என்ன சொன்னார்கள் என்பதை தான் பெரும்பாலும் எடுத்து பார்க்கும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளுக்கு பிறகு ஹதீஸை அறிவித்து முடித்து ஷேக் அல்பானி இதை சஹி என்று சொல்கிறார். பல ஹதீஸுகளை பயானில் அல்லது பாடம் நடத்தும் பொழுது சொல்லிவிட்டு இதை ஷேக் அல்பானி தஈஃப், பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார் என்று ரசூலுடைய பல ஹதீஸுகளுக்கு பிறகு
பல அறிஞர்கள் மாணவர்கள் ஷேக் அல்பானியுடைய பெயரை அங்கு உச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பை சுட்டி காட்டுகிறது. இப்படி அன்பானவர்களே மிகப்பெரிய ஒரு சேவை ஹதீஸ் துறையிலே. ஆகவேதான் அவர்களை ஒரு முறை பின்பாஸ் என்கிற பெரிய மார்க்கறிஞர் சவுதி அரேபியாவில் இருந்தார்கள். காதி, பெரிய காதி அவர்கள், சீஃப் காதி சவுதி அரேபியாவுடைய, கண் பார்வை இல்லாத அந்த அறிஞர் அவர்கள் முன்னால் சில மாணவர்கள் முஹத்திஸு ஷாம், ஷாம் நாட்டின் முஹத்திஸ் ஆகிய ஹதீஸ் துறை வல்லுநர் ஆகிய ஷேக் அல்பானி என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், முஹத்திஸு ஷாம் கிடையாது, முஹத்திஸுல் ஆசுர். முஹத்திஸுல் ஆசுர் என்று சொன்னால் காலத்தின் முஹத்திஸ், இந்த காலகட்டத்தின் ஹதீஸ் துறை வல்லுநர் என்று சொன்னாலே அது யார்தான்? ஷேக் அல்பானி தான். முஹத்திஸு ஷாம், ஷாம் நாட்டின் முஹத்திஸ் மாத்திரம் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திலே இந்த காலத்தில் ஹதீஸ் துறை வல்லுநர் என்றால் அது ஷேக் அல்பானி தான் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அன்பானவர்களே, ஹதீஸுகளை தரம் பிரித்து தான் என்ன செய்ய வேண்டும்? ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் எடுக்க வேண்டும். பலவீனமான ஹதீஸுகளை பின்பற்ற தேவையில்லை என்கிற அந்த அறிவை பரவலாக்கியது இந்த சமீப காலகட்டத்தில் பல உலமாக்கள் இருப்பார்கள். அதில் முக்கியமான பங்களிப்பு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. ஆகவே நாமும் அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். என்ன ஹதீஸ் என்று சொன்னால் எல்லா ஹதீஸும் என்ன கிடையாது? ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னதாக நிரூபிக்கப்பட்ட அந்த அறிவிப்பாளர் தொடரில் எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும். யாரும் இடையில் விடுபட்டு போயிருக்கக்கூடாது என்றெல்லாம் ஆய்வு செய்துதான் ஹதீஸ் துறை வல்லுநர்கள் சஹி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸை தான் நாம் எடுத்து அமல்படுத்த வேண்டும். எந்த ஹதீஸ் பலவீனமானதோ, அது நபிகள் நாயகம் சொன்னார்கள் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்படவில்லையோ அதை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற நிலைப்பாடு தான் என்னது? சிறந்தது. ஒரு பக்கம் சில மக்கள் நினைச்சுகிறார்கள், ஹதீஸ் என்றால் ஹதீஸ், அது என்ன சஹி ஹதீஸு, ஸைஃப் ஹதீஸு, ஹதீஸ் என்றால் ஹதீஸு என்று எந்த ஹதீஸ் வந்தாலும் அமல்படுத்த வேண்டும் என்று, பொய்யான ஹதீஸ் வந்தாலும் அதை ஹதீஸாக பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு சாரார் யாரு? சஹீஹான ஹதீஸுகள் வந்தால் கூட அதை நினைச்சுகிறார்கள், இது முரண்படுகிறது, இந்த ஹதீஸில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த ஹதீஸு இன்னொரு ஹதீஸுக்கு முரண்பாடாக இருக்கிறது, இந்த ஹதீஸு குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று. அந்த ஹதீஸில் முரண்பாடு இருக்காது, முரண்பாடு எல்லாம் சொல்லக்கூடியவர்களுடைய மூளையில் தான் இருக்கும். ஆனால் அவர்கள் செய்வார்கள், சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸை கூட மறுத்து விடுவார்கள். இரண்டு நிலைப்பாடும் எனது தப்பு தான். ஹதீஸ் என்றால் ஹதீஸ் தான், எல்லா ஹதீஸும் ஹதீஸ் தான் என்று சொல்வதும் தப்பு. மடமை சொல்ல போனால் அதே போல ஆதாரபூர்வமான மிக தரமான ஹதீஸ் வந்தாலும், சஹி புகாரியுடைய ஹதீஸ் வந்தாலும் இல்லை இல்லை இந்த ஹதீஸ் சரியில்லை என்று சொல்லி மறுப்பதும் வழிகேடு. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸ் துறை வல்லுநர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பலவீனமான ஹதீஸாக இருந்தால் அது நமக்கு தேவையில்லை என்பதுதான் சரியான நிலைப்பாடு. இந்த அறிவை ஷேக் அல்பானி என்ன செய்தார்கள்? அந்த காலத்தில் அதிகமாக இதை மக்களிடத்தில் பேசினார்கள். இது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, அவர்கள் செய்த உழைப்புகள் பாருங்கள் எந்த அளவுக்கு. அவர்கள் திமஷ்கிலே, ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரம் டெமாஸ்கஸில் அங்கு ஒரு லைப்ரரி இருக்கிறது, மக்தபத்துன் லாஹிரியா என்கிற பெயரில். அந்த லைப்ரரியில் சென்று நினைச்சுவார்கள், மணிக்கணக்கில் உட்கார்ந்து புத்தகங்களை படிப்பார்கள், வாசிப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் மணிக்கணக்கில் லைப்ரரியில் இருந்து புத்தகம் வாசிப்பதை கண்ட அந்த லைப்ரரியுடைய நிர்வாகிகள் நினைச்சுக்கிறார்கள், ஷேக் அல்பானிக்கு அந்த லைப்ரரிக்குள் ஒரு அறையை தந்து விடுகிறார்கள், நீங்கள் இந்த அறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். லைப்ரரிக்கு ஒரு சாவி ஷேக் அல்பானி கையிலும் ஒப்படைத்து விட்டார்கள். நீங்கள் லைப்ரரி பூட்டப்பட்ட நேரத்தில் கூட வந்து என்ன செய்யலாம், உள்ளே போய் தன்னுடைய அறையில் இருந்து நீங்கள் புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம் என்று பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு செய்து தரும் அளவிற்கு அவர்களுடைய ஆர்வத்தை இந்த மக்கள் பார்த்தார்கள். சரி, அந்த மக்தபத்துன் லாஹிரியான்கிற லைப்ரரி எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்று நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால், பார்க்க புத்தகம் புதுசாக இருக்க வேண்டும், கலர் கலராக இருக்க வேண்டும், பேப்பர் எல்லாம் தரமாக இருந்தால்தான் நம்ம என்ன செய்வோம், அது கூட எடுத்து படிக்க மாட்டோம் பெரும்பாலும். ஆனால் படிப்பதாக இருந்தால் அப்படி இருந்தால்தான். பழைய பேப்பர் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், அதை தொட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கிறதுன்னு சொல்லி படிக்கவே மாட்டோம். ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அந்த மக்தபத்துன் லாஹிரியாவில் அதிகமாக படித்த புத்தகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், 400 வருடங்கள் 500 வருடங்கள் முன்பு அறிஞர்கள் கைப்பட எழுதிய
அந்த அறிஞர்கள் எழுதிய சொந்த காப்பி இருக்குமே, பிரதி இருக்குமே, அவர்கள் கைப்பட எழுதியது, அதை மஹ்தூதாத் என்று சொல்வார்கள். அதெல்லாம் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதை யாரும் இன்னும் எடுத்து படித்து அதை மக்களுக்கு பப்ளிஷ் செய்து கொடுக்காமல் வைத்திருக்கக்கூடிய அறிஞர்கள் கைப்பட எழுதப்பட்ட அந்த நூல்கள். அப்படிப்பட்ட நூல்களை எடுத்து என்ன செய்வார்கள்? ஷேக் அல்பானி படிப்பார்கள். நாம் தெளிவான வார்த்தைகள், புது பேப்பரு, புது புத்தகம் இருந்தாலும், தரமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தாலும் எடுத்து படிப்பதில்லை. ஆனால் அவர்கள் எத்தனையோ வருடங்கள் முன்பு அறிஞர்கள் கைப்பட எழுதிய அந்த பிரதிகள் மஹ்தூதாத் என்கிற பெயரில் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து படிப்பார்கள். அந்த எழுத்து கூட என்ன செய்யாது, பெரும்பாலும் பார்த்த உடனே படிக்க முடியாது, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டும். அதில் 700 வருடங்கள் 800 வருடங்கள் முன்புள்ள நூற்கள், இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் வாழ்ந்த அந்த காலத்தின் நூற்களாக இருந்தால் அதில் புள்ளிகள் கூட இருக்காது சரியாக. அப்படி இருக்க அதையெல்லாம் பார்த்து படிப்பது என்பது எவ்வளோ பெரிய காரியம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு முறை அந்த லைப்ரரியில் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே ஷேக் அல்பானி என்கிற அந்த அறிஞருக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு 60 வயது இருந்த அந்த சமயத்திலே கண்ணில் ஏதோ பிரச்சனை. டாக்டர் இடத்தில் சென்றார்கள். அந்த மருத்துவர் சொன்னார்கள், இதுக்கு வைத்தியம் உண்டு, ஆனால் அதற்கு என்ன வைத்தியமோ மருத்துவமோ அதை செய்வதை விட நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் கண்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பது. ஆக கூர்ந்து கவனித்து படிக்கும் விதமாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வேலையே 2 வேலை தான். 2 வேலையும் என்னது? கண்ணுக்கு பாரத்தை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஒன்று என்னது? வாட்ச் ரிப்பேர் செய்வது, அதுக்கும் கண்ணை தான் நான் பயன்படுத்துகிறேன். 2வது புத்தகங்கள் எழுதுவது, வாசிப்பது. அதுவும் எப்படிப்பட்ட புத்தகங்கள்? 200-300 வருடங்கள் முன்பு அறிஞர்கள் கைப்பட எழுதப்பட்ட அந்த மஹ்தூதாத்துகள், அதையும் படிப்பதற்கு கவனமாக பார்ப்பது அவசியம். நான் என்ன செய்வது? சொன்னார்கள், இல்லை, ரெஸ்ட் எடுத்தால்தான் குணமாகும், இல்லை என்று சொன்னால் இன்னும் பிரச்சனை அதிகமாகிவிடும். சரி, ஷேக் அல்பானி என்ன செய்தார்கள்? சரி, ரெஸ்ட்டும் எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. ஷேக் அல்பானி என்கிற இந்த அறிஞருடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் தான் நேரத்தை வீணாக்கக்கூடாது. நேரத்தை நன்மையான காரியங்களுக்காக, குறிப்பாக மார்க்க கல்வியோடு தொடர்புள்ள மக்களாக இருந்தால் மார்க்க கல்வி தேடுவது, மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுப்பது, பரப்புவது என்கிற விஷயத்திலே தன்னுடைய நேரங்களை எல்லாம் செலவு செய்ய வேண்டும், வீணாக்கக்கூடாது என்கிற மிகப்பெரிய பாடம் ஷேக் அல்பானியுடைய வாழ்க்கை நமக்கு தருகிறது. அவர்கள் பலமுறை இந்த டெமாஸ்கஸுடைய சிறைகளிலே குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்களை அழைத்த காரணத்தினால், ஹதீஸ் துறைக்கு அவர்கள் செய்த சேவையோடு குர்ஆன் ஹதீஸ் சலஃப் மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்பதையும் உறக்க சொன்னவர் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. அதற்காக அந்த பகுதியில் உள்ள இந்த சூஃபியாக்கள், பிதத்வாதிகள் செய்வார்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை தூண்டிவிட்டு அவர்களை சிறையில் அடைக்க வைப்பார். அப்படி பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அவ்வாறு சிறைக்கு போகும்பொழுதெல்லாம் அவர்கள் உள்ளே என்ன செய்ய மாட்டார்கள்? சும்மா இருக்க மாட்டார்கள். ஒரு முறை சிறையில் போனார்கள். அநேகமாக 6 மாதம் அல்லது 7 மாதம் இருந்தார்கள். அந்த 6-7 மாதத்திலே சஹி முஸ்லிம் என்கிற அந்த நூலுடைய ஒரு சுருக்கம் இருக்கிறது, முக்தசர் சஹி முஸ்லிம் என்கிற பெயரில். அந்த நூலை அவர்கள் செய்தார்கள், ஆய்வு செய்தார்கள். அந்த 6 மாதத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து சென்று உள்ளே உட்கார்ந்து ஆய்வு செய்வது தான் வேலை. ஆக இப்படி நேரத்தை வீணாக்காமல் ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான பாடம். சரி, அவர்கள் யோசித்தார்கள், கண்ணுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் நேரத்தையும் வீணாக்கக்கூடாது, வீணாக்க முடியாது. ஆக என்ன செய்யலாம் என்று யோசித்து அந்த லைப்ரரியில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்தார்கள். அநேகமாக ஜம்முல் மலாஹி என்கிற பெயரிலே, மியூசிக்கு, இந்த இசையெல்லாம் ஹராமு என்கிற ஒரு தலைப்பில் இப்னு அபி துன்யா என்கிற ஒரு அறிஞர் ஜம்முல் மலாஹி என்கிற ஒரு நூலை தொகுத்தார். அதை என்ன செய்தார்கள்? ஷேக் அல்பானி எடுத்து, சரி, அதை பார்த்து படிக்க தெரிந்தவர்களை, சில மாணவர்களை அழைத்து அதை பார்த்தபடி அதில் உள்ளதை தெளிவாக எழுத சொல்லலாம். எழுதி அவர்கள் வைத்தார்கள் சொன்னால் அடுத்து என்ன செய்யலாம்? அதை நாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகலாம், பப்ளிஷ் செய்யலாம், நூலாக வெளியிடலாம் என்ற அந்த ஜம்முல் மலாஹி என்கிற நூலை எடுத்து ஒரு 2-3 பேரை அழைத்து, இதை பார்த்து நீங்கள் எழுதுங்கள், நான் இங்கே இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று சொன்னால் என்னிடத்தில் வந்து கேளுங்க, நான் அதை படித்து காட்டுகிறேன். ஆக இப்படி அவர்களுடைய மேற்பார்வையில் அந்த வேலை நடக்கும். நம்முடைய மேற்பார்வையில் ஒரு வேலை நடக்கிறது, நேரம் வீணாகவில்லை என்கிற ஒரு திருப்தி. சரி, அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் அப்படியே போனது. திடீரென்று ஒரு நாள் அந்த எழுதி கொண்டிருந்த மாணவர்கள் ஒருவர் வந்து சொல்கிறார்கள், ஷேக், இந்த இடத்தில் ஒரு காகிதம்,
ஒரு பேஜ் இல்லாதது போல் தெரிகிறது. இந்த இடத்தில் எழுதப்பட்ட செய்தி அடுத்து இங்குள்ள செய்திகள் படித்து பார்த்தா என்னது, தொடர்பே இல்லை, இடையில் ஏதோ ஒரு பேஜ் காணாமல் போய்விட்டது போல் தெரிகிறது. எடுத்து படித்து பார்த்தால் ஆம், இரண்டில் தொடர்பு இல்லை, கட்டாயம் இங்கு ஒரு பேஜ் அவசியம் காணாமல் போயிருக்கும். சரி, நான் தேடி எடுக்க முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த லைப்ரரியில் பழைய பழைய அந்த புத்தகங்களிலிருந்து ஏதாவது பேஜ் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள், ஒரு பெரிய பெட்டியில் போட்டு வைப்பார்கள். ஃபஸ்ட்டு போய் அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அந்த பேஜஸை எடுத்து பார்த்தார்கள். ஒவ்வொரு பேஜாக எடுத்து படிப்பது, மியூசிக் தொடர்பாக இருந்தால் எடுக்கலாமே என்று பார்த்தால் அந்த பெட்டியில் நூற்றுக்கணக்கான கிழிந்த அந்த காகிதங்களை எடுத்து படித்தார்கள். அதில் அது கிடைக்கவில்லை. அடுத்து என்ன செய்தார்கள், சரி கீழே விழுந்து கடந்த பேஜை யாராவது என்ன செய்திருப்பார்கள், மேபி வேறு ஒரு நூலிலே எடுத்து வைத்து மேலே வைத்திருப்பார்களே, அப்படி இருக்கலாமே, அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று அப்படியே வரிசையாக ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பார்க்கலாம், இப்படி வைத்து விடலாம் என்று எடுத்து பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், இப்படி பல நாட்கள் அவர்கள் அந்த லைப்ரரி முழுவதும் அந்த ஏணி மாதிரி வைத்து என்ன செய்வார்கள், லேடர் வைத்து எடுப்பார்கள், இப்படி வைத்து ஏறுவார்கள், எடுத்து படிப்பார்கள், வைப்பார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான மாறாக ஆயிரக்கணக்கான நூற்களை அவர்கள் இந்த சில நாட்களில் பார்த்தார்கள். அந்த காகிதம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது, ஆக இந்த ஜாஹிரியா என்கிற லைப்ரரி சாதாரண ஒரு பொக்கிஷம் அல்ல. இங்கு இந்த காலத்திலிருந்து பழைய காலத்திலிருந்து இந்த காலம் வரை இத்தனை உலமாக்களுடைய கைப்பட எழுதிய பல நூற்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நாம் படித்தால் எவ்வளவு செய்திகள் நமக்கு தெரிய வருமே என்பதை உணர்ந்த ஷேக் அல்பானி இப்போது இரண்டாவது முறை நினைச்சுகிறார். மீண்டும் அதே புத்தகங்களை நாம் என்ன செய்யலாம், எடுத்து ஒரு பார்வை, அந்த நூல் ஆசிரியர் யார், என்ன தலைப்பில் அந்த நூல் எழுதப்பட்டுள்ளது, சில பகுதிகள் அப்படியே வாசிப்பது என்று முக்கியமான தகவல்களை எழுதுவதோடு அப்படியே படிக்கலாம் என்று மீண்டும் அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய புத்தகம் நினைச்சுகிறார். ஒன்பது இவன் எடுக்கிறார், சில விஷயங்களை படிக்கிறார், எழுதுகிறார். அவ்வாறு படிக்கும்பொழுது ஏதாவது ஒரு ஹதீஸ் அவருக்கு கண்ணில் பட்டுவிட்டால், தெரியாத ஹதீஸ், அதை என்ன செய்வார், அந்த ஹதீஸை எழுதி கொள்வார். அப்படி அந்த லைப்ரரியில் உள்ள ஆயிரக்கணக்கான நூற்களை பல மாதங்களில், இதற்கிடையில் அவர்களுக்கு கண்ணில் பிரச்சனை, அதெல்லாம் மறந்து விட்டார்கள். கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு ஞாபகமே கிடையாது. அந்த நூற்களை படிக்க தொடங்கி சில ஹதீஸுகள் கிடைத்தால் அதை உடனே பதிவு செய்வார்கள். ஷேக் அல்பானியுடைய ஒரு மாணவர் ஒரு பதிவிலே சொல்கிறார், இவ்வாறு ஷேக் அல்பானி அவர்கள் அந்த புத்தகங்களை பார்த்து பார்த்து குறித்து வைத்த அந்த ஹதீஸுகள் ஏறக்குறைய 40,000 ஹதீஸுகள் வந்தது என்பதாக. எல்லாமே ரிப்பீட்டட், சரியா, ஒரே ஹதீஸ் பல இடங்களில் வரும், ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவல் கூடுதலாக இருக்கும். அப்படி ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அவர் செய்தார்கள், எழுதி வைத்தார்கள். அநேகமாக அந்த ஹதீஸுடைய ஆய்வு தான் என்னது, சஹீஹான ஹதீஸுகள் என்கிற ஒரு தொடர், பலவீனமான ஹதீஸுகள் என்கிற ஒரு தொடரை அவர்கள் என்ன செய்தார்கள், ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் எழுதினார்கள். ஆக இது எல்லாமே அன்பானவர்களே, ஷேக் அல்பானி என்கிற இந்த அறிஞர் எப்படி மார்க்க கல்வி தேடுவதிலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. நேரம் காலம் அதெல்லாம் பார்ப்பது கிடையாது, மாறாக தொடர்ந்து படிப்பது, சொல்லி கொடுப்பது என்று தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இவர்கள் மார்க்க கல்விக்காக, மார்க்க சேவைக்காக அர்ப்பணித்தார்கள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. சில சமயம் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய சில புத்தகங்களை, ஏதாவது ஒரு புத்தகத்தை தேடுவதற்கு ஏறுவார்கள். ஆனால் ஒரு நல்ல புத்தகம் ஏதாவது கிடைத்து விட்டால் அந்த ஏணியில் நின்றபடி நினைச்சுவார்கள், அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேலே நின்றபடி அவர்கள் படிப்பார்கள் என்று வருகிறது. நாம் சொகுசு விதத்தில் உட்கார்ந்து கூட படிப்பதற்கு நாம் தயார் இல்லை. இன்று புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கமே போய்விட்டது. பெரும்பாலும் மிக ஆங்காங்கே ஒரு சில மக்கள் தான் புத்தகங்களை வாங்குவது, படிப்பது என்கிற அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறார்கள். பெரும்பாலும் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கமே போய்விட்டது. ஷேக் அல்பானி அவர்கள் அந்த ஏணியில் நின்றபடி நினைச்சுவார்கள், அரை மணி நேரம் மேலே நிற்கிறோம் என்பதை கூட உணராமல், எங்கே நிற்கிறோம் என்பதை உணராமல் நினைச்சுவார்கள், அங்கு மேலே நின்றபடியே அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே படிப்பார்கள் சாதாரணமாக என்று அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆக அன்பானவர்கள், இப்படி மார்க்க கல்வியை தேடுவது, ஹதீஸுகளை ஆய்வு செய்வது, ஹதீஸுகளை தரம் பிரிப்பது என்று தன்னுடைய வாழ்க்கையே இந்த விஷயத்துக்கு பின்னால் அர்ப்பணித்தவர் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. பெரிய மார்க் அறிஞர். ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு தப்பான கருத்தை சொல்லிவிட்டால் மார்க்கத்திலே, யாராவது அதை சுட்டி காட்டி இது தப்பான கருத்து, அதற்கு ஒரு ஆதாரம், அதற்கு ஒரு தெளிவு கொடுத்து
ஆம் சொன்ன கருத்து தப்பு என்று ஷேக் அல்பானிக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் நினைச்சுவார்கள், தாராளமாக அதை எடுத்துக்கொள்வார்கள், தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். இது சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய ஒரு முக்கியமான அடையாளம். நான் ஒரு கருத்தை சரி என்று நினைத்து ஒரு காலம் வரை சொல்லி கொண்டிருக்க, அது தவறு என்று எனக்கு சுட்டி காட்டப்பட்டால், தெளிவான விதத்திலே ஆதாரத்தோடு சுட்டி காட்டப்பட்டால், எவ்வளவு காலமாக நான் அதை சொல்லி கொண்டு வந்திருந்தாலும் அதை நான் விட்டுவிட்டு சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த விதத்தில் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்கள் உண்டு. ஒரு சொல்லப்போனால் சில அறிஞர்கள் அநேகமாக தராஜுஆத்துல் அல்பானி, ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி பின்னர் அது தப்பு என்று தெரிந்த பிறகு அதை மாற்றி மீண்டும் வேறு கருத்தை சொல்லியிருப்பார்களே, அப்படி சொன்ன கருத்துகள் என்று தனியாக தொகுத்து சொல்லும் அளவிற்கெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள். சில பேர் பேசியிருக்கிறார்கள் அல்லது எழுதியிருக்கிறார்கள். அத்தனை விஷயங்களை நேற்று முன்தினம் கூட அநேகமாக ஒரு உதாரணத்தை நான் பார்த்தேன். யாரோ ஒரு மாணவர் கேள்வி கேட்டார்கள், நோன்பு திறக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ், இந்த துவா படிப்பது சஹியான ஹதீஸ் தானா? நானும் சஹி ஹசன் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். சரி கேட்கிறார்களே, இன்னும் படித்தே பதில் சொல்லலாம் என்று படித்து பார்த்தால் அந்த ஹதீஸுடைய தொடரிலே ஒரு சஹாபி சொன்னதாக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அந்த சஹாபியை சந்தித்ததே கிடையாது. ஒரு சஹாபியை அவர் என்ன செய்யவில்லை, சந்திக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சஹாபி சொன்னதாக அறிவிக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அந்த சஹாபிக்கும் இந்த அறிவிப்பாளருக்கும் இடையில் யாரோ ஒருவர் விடுபட்டு போயிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆக சஹாபிக்கும் அந்த அறிவிப்பாளருக்கும் நடுவில் ஒருவர் விடுபட்டு போயிருக்கிறார். ஆக அந்த ஹதீஸ் பலவீனமானது. ஷேக் அல்பானி ஆரம்பத்தில் அதை சஹி என்று சொல்லியிருந்தார்கள். அடுத்து ஒரு புத்தகத்திலே ஷேக் அல்பானி அவர்கள் பதிவு செய்கிறார், நான் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான துவா என்பதாக நினைத்திருந்தேன். ஆனால் சமீபத்தில் தான் ஒரு சகோதரர், ஒரு மாணவர், அல்லாஹ் அவருக்கு நற்கூலி வழங்கட்டும், அவர் எனக்கு அந்த ஹதீஸுடைய பலவீனத்தை சுட்டி காட்டினார். அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த பலவீனம் என்ன என்பது தெரிந்தது. ஆக இப்போது என்னுடைய இந்த பார்வையில் இந்த ஹதீஸு பலவீனமானது என்பதாக அவர்கள் நினைச்சுகிறார்கள், சொல்கிறார்கள். இப்படி எத்தனையோ உதாரணங்கள். ஆக இந்த விஷயம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை, நாம் ஒரு விஷயத்தை இதுதான் சரி, அது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இபாதத்துடைய வழிமுறையில் அது ஒரு விஷயமாக இருக்கலாம். காலகாலமாக நாம் உதாரணத்திற்கு கையை தொப்புள் கீழ் வைத்து தொழக்கூடியவர்களாக இருப்போம். உதாரணத்திற்கு யாராவது தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள், தொப்புள் கீழ் கை வைப்பதற்கு ஆதாரம் கிடையாது. நாம் ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, சஹீஹான ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும், பலவீனமான ஹதீஸுகளை பின்பற்றக்கூடாது. தொப்புளுக்கு கீழ் கை வைப்பதெல்லாம் பலவீனமான செய்தியில் வந்த விஷயம். சஹி ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்தது நெஞ்சில் கை கட்டுவது தான். சஹி புகாரில் வரக்கூடிய செய்தி என்னது, தன்னுடைய உள்ளங்கையை இந்த பகுதியில் வைப்பது. இப்படி வைத்து நாம் யதார்த்தமாக நின்றால் கை எங்கு இருக்கும், நெஞ்சு பகுதியில் தான் இருக்கும். இப்படி யாரோ எடுத்து சொன்னதும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக இருந்தால், இவ்வளவு காலமாக நான் இப்படி தானே செய்து வருகிறேன், காலகாலமாக நம்முடைய பள்ளியிலும் இப்படி தான் செய்கிறார்கள், காலகாலமாக நம்முடைய இமாம் இப்படி தானே சொல்லி தருகிறார்கள், இமாமு பள்ளி காலகாலமாக நான் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டால் உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை நாம் என்ன செய்விடும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி அன்பானவர்களே, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல செய்திகள் உண்டு, பல படிப்பினைகள் உண்டு. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்காக, குறிப்பாக ஹதீஸ் துறைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது என்பது நம்மை போன்ற மக்களுக்கு, நாமும் தன்னுடைய நேரத்தை காலத்தை வீணாக்காமல் நன்மையான விஷயங்களுக்கு மட்டுமே அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக பொதுமக்கள் என்று அல்லாமல் மார்க்க கல்வியோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் அவசியம் தொடர்ந்து மார்க்க கல்வியை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதற்காக தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடம் ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் நாம் ஆதாரத்தை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர, யாரோ ஒரு இமாம் சொல்லிவிட்டார், இவ்வளவு காலமாக நாம் இதை தான் செய்து வருகிறோம் என்பதெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடையாது. ஹனஃபி குடும்பத்தில் பிறந்தவர், குர்ஆன் ஹதீஸுடைய வழி என்ன என்று தெரிந்த பிறகு அதை நோக்கி அவர்கள் பயணித்து விட்டார்கள். ஆக இப்படி நாமும் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் தெளிவாகிவிட்டால் அதை தான் பற்றி பிடித்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டுமே தவிர, குறிப்பிட்ட ஒரு நபருடைய வெறியோ மத்ஹப் வெறியோ
அப்படியெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடாது என்கிற பாடமும் நமக்கு இருக்கிறது. இறுதியாக அன்பானவர்களே, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் சுன்னத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை, நபி வழியை மக்களுக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால், இறந்த பிறகு கூட அவர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய உபதேசங்கள் நமக்கு நபி வழியை சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு பல வருடங்கள் முன்பாகவே தன்னுடைய மரண சாசனத்தை எழுதி வைத்திருந்தார்கள். ஒரு 18 வருடங்கள் முன்பு மரண சாசனம் எழுதி 18 வருடங்கள் கழித்து அவர்கள் வஃபாத்தானார்கள். அந்த மரண சாசனத்தில் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் என்னவென்றால், நான் இறந்து விட்ட பிறகு நான் இறந்த செய்தியை ஊரில் திமஷ்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சொல்லுங்கள், வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டாம். சொன்னால் இன்னார் வருகிறார்கள், காத்திருங்கள், ஃப்ளைட்டில் வந்து கொண்டிருக்கிறார் என்கிற பிரச்சனைகள் வருமா இல்லையா? ஆக அப்படி செய்தால் ஜனாசா எடுப்பதற்கு தாமதமாகிவிடும். ஆனால் ஜனாசாவை அடக்கம் செய்வதிலே சீக்கிரமாக அந்த வேலைகளை செய்வதுதான் நபி வழி. தாமதப்படுத்துவது நபி வழிக்கு மாற்றமானது. ஆக சொன்னார்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் சொல்லுங்கள், என்னுடைய சொந்தக்காரர்களே ஊருக்கு வெளியே இருந்தால் அவர்களை தெரியப்படுத்த தேவையில்லை, தெரியப்படுத்தினாலும் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து ஜனாசா எடுப்பதில் தாமதம் அறவே செய்யாதீர்கள். மேலும் கபிரிஸ்தான் அருகில் இருந்தால் என்னை சுமந்து செல்லுங்கள், வண்டியில் எடுத்து செல்ல வேண்டாம், மக்கள் நீங்கள் சுமந்து செல்லுங்கள், ஓரளவுக்கு வேகமாக எடுத்து செல்லுங்கள் என்பதாகவும், அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அவர்கள் சொந்தமாக வாங்கி வாங்கி சேர்த்து வைத்த புத்தகங்கள், அதுவே மிகப்பெரிய ஒரு லைப்ரரி என்று சொல்லலாம், அந்த புத்தகங்களை எல்லாம் என்னுடைய மௌத்துக்கு பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனா யூனிவர்சிட்டி, அங்கு படித்து வந்தால்தான் மதனி என்று பட்டம் பயன்படுத்துவார்கள், அந்த மதீனா யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய புத்தகங்களை அன்பளிப்பாக தந்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று கூட மதீனா யூனிவர்சிட்டியுடைய லைப்ரரி என்று போய் பார்த்தால், நூலகம் என்று போய் பார்த்தால், மதீனா யூனிவர்சிட்டி என்கிற ஒரு நூலகம் தனியாக இருக்கும், ஒரு கட்டடம் தனியாக இருக்கும். அங்கு மக்தபத்துல் அல்பானி, ஷேக் அல்பானியுடைய நூலகம் என்று எழுதப்பட்டிருக்கும். அங்குள்ள புத்தகம் எல்லாம் ஷேக் அல்பானியுடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதுவே என்னது மிகப்பெரிய ஒரு நூலகமாக காட்சியளிக்கும். ஆக இப்படி எல்லாம் சில வசியத்துகளை சொன்னார்கள். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? மவுத்துக்கு பிறகு கூட நபி வழியை தான் மக்கள் என்னுடைய விஷயத்தில் பின்பற்ற வேண்டும் என்பதில் எவ்வளவு தெளிவாக இருந்தார்கள் பாருங்கள். என்னுடைய ஜனாசா எடுப்பதில் தாமதம் செய்யாதீர்கள், இது நபி வழிக்கு மாற்றமானது. அதே போல சீக்கிரமாக குளிப்பாட்டி அடக்கம் செய்யுங்கள், என்னுடைய ஜனாசா தொழுகை என்னுடைய இந்த நண்பர் தொலை வைக்கட்டும் என்று பெயரெல்லாம் சொல்லி அவர்கள் மரணித்தார்கள். அதுக்கு ஏற்ப மக்களும் அந்த வசியத்தை, மரண சாசனத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இத்தகைய அறிஞர்கள் அல்லது இந்த அறிஞர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் அடிக்கடி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை குறிப்புகளை தெரிந்து கொள்வதின் ஒரே நோக்கம், அவர்கள் எப்படி தன்னுடைய நேரங்களை, காலங்களை இஸ்லாத்துக்காக வேண்டி செலவு செய்தார்களோ, நன்மையான பாதையில் பயணித்தார்களோ, நாமும் அதே போல் நன்மையான பாதையில் அவர்களை பின்தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தோடு முந்தைய மக்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய, அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், அந்த தகவல்களை கேட்ட பிறகு நன்மையான விஷயங்களிலே அந்த மக்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.